அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் அனுகூலமும் தைரியமும் ஏற்படும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி டக்கென்று ஏற்படக்கூடிய அமைப்பு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு மன அழுத்தத்திலும் தேக ஆரோக்கியத்திலும் குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க எல்லா விதமான சங்கடங்களும் ஓடிப்போய்விடும் என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். புதன்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிக்க பெரிய தடைகள், பெரிய விரயங்கள், தேவையற்ற மன அழுத்தங்கள், விலை உயர்ந்த பொருள்கள் கையை கழுவி போகிறது, அதாவது களவு போகிறதெல்லாம் மாறி அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். யோகமும் அனுகூலமும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை கூட்டி கொடுக்கும். தொழிலேற்றம், உத்தியோகமேற்றம், வியாபாரமேற்றம், படிப்பேற்றம் என்ற யோகங்களும் அனுகூலங்களும் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்பத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. உடற்பயிற்சியை செய்யாத ராசிக்காரர்களுக்கு சோம்பலால் பலவிதமான சிக்கல்களும் மன அழுத்தத்தால் பலவிதமான வருத்தங்களும் தவிர்க்க முடியாத ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சாப்பிடுகிறீர்களோ கோயிலுக்கு போகிறீர்களோ எனக்கு கவலை கிடையாது. ஆனால் உடற்பயிற்சிக்கு அதீத முக்கியத்துவம் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். தொழிலில் இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் எல்லாம் வெயிலை கண்ட பனி போல் விலகி ஓடிவிடும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வருத்தங்கள் வேண்டாம்.